ஓம் முனிவரே, நான் எனது பக்தர்களின் அன்பான பிடியில்தான் இருக்கிறேன். எனக்கென தனி இருப்பு கிடையாது. நான் சுதந்திரமாக இல்லை. என்னுடைய பக்தர்களில் அப்பாவி எளிய பக்தர்களாக இருப்பவர்கள் என்னை கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். ஏனென்றால் பக்தர்கள் அனைவரும் எனக்கு பிரியமானவர்கள். இப்படி பகவான் நாராயணர் பாகவதத்தில் கூறியிருக்கிறார். இதையே சாய்பாபாவும் கூட கூறியிருக்கிறார். அப்பாவி பக்தர்கள், எளிய பக்தர்கள் என சொல்லப்படுகின்றவர்கள் எப்படி இருப்பார்கள் என நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? எப்பொழுதும் இறைநாமத்தை ஓதுகின்றவர்களாக, இறைவன் சிந்தனையில் வாழ்கின்றவர்களாக இருப்பார்கள். உதாரணத்துக்கு புண்டலீகரையே இங்கு உதாரணமாக கூறலாம். புண்டலீகர் உலக சம்பந்தமான சொத்து பத்து இல்லாதவர். துறவி, பக்தர் அவ்வாறு இருந்தும் பெற்றோருக்கு சேவை செய்வதில் முழு முனைப்போடு இருந்தவர். பெற்றோரையும் குருவையும் விட்டுவிட்டு கடவுளை வணங்குவது என்பது காகித பூவை கொண்டு கடவுளுக்கு அர்ச்சனை செய்வதை போன்றது. உனது பெற்றோரின் ஆசிகளானது உனது தலையிலிருந்து உனது பாவ சுமைகளை நீக்கி உன்னை புனிதப்படுத்தும் சக்தி வாய்ந்தவை. எண்ணம், வார்த்தை, செயல்களால் நீங்கள் பெற்றோருக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர். காண்கின்ற ஆலயங்கள் அனைத்தும் நமது அன்னையின் வடிவம். தெய்வ மூர்த்தங்கள் யாவும் நமது தந்தையின் வடிவம். எனவேதான் நாம் அவர்களை தெய்வத்திற்கு முன்பாக மிக ஸ்ரத்தையோடு வணங்கி சேவை செய்து வழிபட வேண்டும். பகவானே வந்தபோதும் ஸ்ரீஹரி, சற்று நேரம் காத்திருங்கள், என் பெற்றோர் உறங்கப் போகிறார்கள், நான் அவர்களுக்கு பணிவிடை செய்துவிட்டு வந்து தங்களை தரிசிக்கின்றேன், அந்த பணிவிடைகள் முடியாமல் தங்களை தரிசிக்க முடியாது என கூறிவிட்டவர். பகவான் தேடி வந்தபோதும் அவரை மிக நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணமில்லாமல் காத்திருக்குமாறு பணித்த பக்தனின் அப்பாவித்தனத்தை சற்று நினைத்து பாருங்கள். அந்த குணத்திற்கு கட்டுப்பட்டு நின்ற பகவானின் பெருந்தன்மை எப்படிப்பட்டது என்பதையும் சிந்தியுங்கள். பகவான் கிருஷ்ணர் புண்டலிகரிடம் என்ன வரவேண்டும் கேள் என கேட்டபோது, எனக்கு சொத்து, சுகம், நீண்ட ஆயுள் வேண்டும் என கேட்காமல் இதே இடத்தில் நின்று வரும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அவருடைய தன்னலமற்ற வேண்டுதலால் மட்டுமே இன்று பண்டரிபுரம் சிறந்த புண்ணிய தலமாக விளங்குகிறது. பகவானும் தான் நின்ற கோலத்திலேயே அங்கே வீற்றிருக்கிறான். புண்டலீகரை பற்றி சொல்லும்போது அவர் காலை மாலை 2 வேளையும் அக்னிகோத்திரம் செய்தவர், பகவத் சிந்தனையிலேயே வாழ்பவர், வேதங்களை அறிந்தவர், புத்திசாலி, உலக இன்பங்களை துறந்து இறைவனை அடைவதையே லட்சியம் என வாழ்ந்தவர். அவரது பக்தியை சுலபமாக்க விரும்பிய பகவான் ஸ்ரீஹரி நாரதரை அவரிடம் அனுப்பி ஒரு மந்திரத்தை கற்றுக்கொள்ளுமாறு கூறினார். அந்த மந்திரம் ஓம் நமோ நாராயணாய என்பது. இதை உபதேசித்த நாரதர் சொன்னார், விஷ்ணுவை தவிர வேறு எதுவும் இருப்பாக இருப்பதில்லை. அவரே அனைத்துமானவர். அவர் நமக்கு தந்தையாகவும் சகோதரர் மற்றும் பிற உறவாகவும் இருப்பவர். அவர்தான் ஜெகநாதர். அவரை நம் ஓம் நமோ நாராயணாய என உச்சரித்து நினைத்து வந்தால் அவரை நீங்கள் வெகு எளிதில் உணரலாம் என்று கூறினார். அவர் நாராயண மந்திரத்தை ஓதி ஓதி தீவிர நாராயண பக்தரானார். அவரது உள்ளத்தில் இருந்த நாராயண வடிவமே விட்டல், விட்டோபா, பாண்டுரங்கர் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற பகவானின் வடிவம். சாய்பாபாவை பற்றி மகாராஷ்டிரத்தில் பிரச்சாரம் செய்த தாஷ்கனு மகராஜ் என்கின்ற புகழ்பெற்ற கீர்த்தனைக்காரர் அவரே விட்டல் என்று கூறுகிறார். ஷீரடி மாஜே பண்டரிபுர சாயிபாபா ராமா வர என்று பாடுகிறார். ஷீரடியே எனது பண்டரிபுரம், சாயியே எனது ஸ்ரீராமர் என்பது அவருடைய வார்த்தைகள். இதை நிரூபிக்கும் வகையிலான எத்தனையோ அற்புதமான நிகழ்வுகளை பாபா நிகழ்த்தினார். சாய்பாபாவை கிருஷ்ணர், பண்டரிநாதர் என தாஷ்கனு கூறினார். என்னை அனுபவித்து இந்த உண்மையை அறிந்து கொள்ளுங்கள் என பாபாவும் கூறியிருக்கிறார். சாயிக்கும் பண்டரிநாதருக்கும் எவ்விதமான வித்தியாசமும் இல்லை என பல பக்தர்கள் அனுபவத்தில் கண்டார்கள். கவுலிபுவா என்பவர் 95 வயதான பக்தர். பாண்டுரங்கர் மீது கீர்த்தனை பாடிச் செல்லும் வர்க்காரி வகையைச் சேர்ந்தவர். அவர் ஆண்டுதோறும் ஷீரடிக்கு வந்து பாபாவை தரிசிப்பார். பண்டரிபுரத்தில் 8 மாதங்கள் தங்குவார். கங்கை கரையில் 4 மாதங்கள் தங்குவார். ஷீரடிக்கு வந்து பாபாவை தரிசிக்கும் போதெல்லாம் பாபாவின் முகத்தில் பாண்டுரங்கரை காண்பார். இதனால் அவருக்கு பாபாவும் பாண்டுரங்கரும் ஒன்றே என்ற எண்ணம் தோன்றியது. தாஷ்கனு பிரயாகைக்கு செல்ல விரும்பிய போது பாபா அவரை தடுத்து, நான் இங்கே இருக்கும்போது நீ பிரயாகை போக வேண்டிய அவசியம் என்ன என கூறி தனது கால் கட்டை விரலில் கங்கையை கொண்டு வந்தார். இதை கண்டு தாஷ்கனு மகிழ்ந்தார்.
இவர் எனது சிவப்பு நிற விட்டல் என போற்றினார். எனது வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் சாய்நாத் என சாயின் பாதங்களில் வீழ்ந்தார். மும்பை சாந்தா குரூஸில் வாழ்ந்தவர் பலராம் சுரந்தர். இவர் மும்பை நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்தார். ஒரு காலத்தில் அவர் மும்பை அரசு சட்டப்பள்ளியின் முதல்வராகவும் இருந்தார். அவர் விட்டோபாவின் தீவிர பக்தர். தனது குடும்பத்துடன் வியாழக்கிழமையன்று ஷீரடிக்கு வந்து தரிசனம் செய்தார். அன்றைய தினம் நடைபெற்ற சாவடி ஊர்வலத்தையும் அவர் காண நேர்ந்தது. ஆரத்தி நேரத்தின் போது பாபாவின் முகத்தில் விட்டலை கண்டார். மறுநாளும் காக்கட ஆரத்தியின் போது பாபா முகத்தில் பண்டரிநாதரையே தரிசித்தார். இங்கே பாபா பளிங்கு சிலையாக இல்லை, பகவானாக இருக்கிறார் என்கிறார் அவர். உருவங்களில் பேதங்கள் தெரியலாம், ஆனால் பகவான் எங்கும் எதிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறான். பகவானிடத்தில் பேதத்தை பார்க்கக்கூடாது. சிலர் தங்களை மிகப்பெரிய ஆன்மீக ஞானி என நினைத்து கொண்டு பிறரது நம்பிக்கை போன்றவற்றை குறை கூறுகிறார்கள். தன்னால் அறியப்படாத ஒன்றை அறிந்தது போன்று பேசி பிறரை தூண்டி விடுவது ஆன்மீகத்தின் பேரால் நடக்கின்ற அறியாமை செயல். எதிலும் எதனோடும் நின்று ஓங்குபவன் ஒரே இறைவன் என்பதும் அவன் பல திருநாமங்கள் பூண்டு அருள்பாலிக்கின்றான் என்பதும் முன்பே பல மகான்களால் நிறுவப்பட்டுள்ளது. அதை பின்பற்றி பக்தி செய்யுங்கள். ஓம் சாய்ராம்.